வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்திட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டுத் திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் அது செயல்படாமல் இருந்து வந்தது. இதனை அடுத்து நவீன முறையில் டெல்லியிலிருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமசிவாயம் உள்ளிட்டோர் கூட்டாக திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்திலிருந்து தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா, வயது 49. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே இருந்த கோவிலுக்கு கீதா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 நபர்களில் ஒருவர் கூலாக நடந்து சென்று கீதாவின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினார்கள். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது கீதா கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், நல வாரியம் அமைத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரை நிகழ்த்தினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை 50 ரூபாய் உயர்த்தி வழங்கிட வேண்டும், 75% மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நலவாரியம் அமைத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்து இதர மாநிலங்களில் நீங்கள் கணக்கில் எடுத்தோம்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்தில் ஆவினில் இருக்கட்டும், அதே மாதிரி கர்நாடகத்தில் நந்தினியில் இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுல் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகையாக அரசு வழங்குகிறது. நான் சொல்ல விரும்புறது பால்ல நிறுவனம் அல்ல, அரசாங்கம் நேரடியாக ஊக்கத்தொகையாக 5 ரூபாய் வழங்குகிறது. தன்னுடைய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி எவ்வளவு பால் கொள்முதல் செய்யப்படுகிறது அது பால்லே நிறுவனத்துக்கு வழங்கி அங்கிருந்து ஆரம்ப சொசைட்டி இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படுகிறது. அது போன்ற ஊக்கத்தொகையும் இங்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க சுதேசி, ரோடியர், பாரதி ஆகிய பஞ்சாலைகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும், சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், மதுபானம் கொள்முதல், மதுபான விநியோகம் ஆகிய இரண்டையும் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனி வாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களின் சுமார் 50,000 வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அமைச்சர் அறியாமையில் பேசுகிறார், சின்ன பிள்ளை தானே அவர். முதல் டைமில் எம்எல்ஏ ஆகி உடனே ஸ்ட்ரைட்டாக மந்திரி ஆகிட்டார் இல்லையா. அதனால் சட்டமன்றத்தில் நாங்கள் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு தான் பதில் சொல்லுவோன்னா அதுக்கு அமைச்சர் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 12 நாள் தான் அசம்பிளியே கூடுது. இந்த 12 நாள் மட்டும் அவர் அமைச்சர் கிடையாது, 365 நாளுக்கு அமைச்சர். அப்போது இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள், முறைகேடுகள், தவறுகள் இல்லை இந்த அரசு செய்ய வேண்டியவை, மக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இதை எடுத்து கூறுவது ஜனநாயக ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். ஆனால் இவங்க என்னடான்னா நாங்கள் எம்எல்ஏ சொன்னதான் நாங்கள் கேட்போம், மற்றபடி மற்றவங்களாம் சொல்லதான் நாங்கள் பதிலே சொல்ல மாட்டோம். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அது இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்பாடு அமைச்சர்களை முதலமைச்சர் தான் கூட்டு கண்டிக்கணும்.
அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி அமைச்சரவையில் இருந்து கொண்டு அரசுக்கு எதிராக பாஜக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது முதல்வர் ரங்கசாமிக்கு அவமானம் என்றும், ரங்கசாமிக்கு திராணி இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். காரைக்காலில் அரசின் நகரமைப்பு குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டுமனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும், இந்த முறைகேடு தொடர்பாக முதல்வர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளனர் என்றும், இது மக்களுக்கான அரசு இல்லை என்றும், புதுச்சேரியில் முதலாளிகளுக்கான அரசு நடந்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டத்துறை சார்பு செயலரை பதவி நீக்கிட வலியுறுத்தி பேரணியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கூறி சட்டத்துறை சார்பு செயலர் ஜானஸ் ராபியை பதவி நீக்கிட வலியுறுத்தி மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் தலைமை செயலக முற்றுகை போராட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலையிலிருந்து பேரணியாக கிளம்பி சட்டப்பேரவை நோக்கி சென்றனர். இந்த பேரணியானது ரயில் நிலையம் எதிரே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொகுசு ஹோட்டல், புதுச்சேரி முழுவதும் முறைகேடாக பல்வேறு மனைகள் வாங்கியதாக குற்றம் சாட்டியதோடு சார்பு செயலர் ஜானஸ் ராபியை கண்டித்து கோஷமிட்டனர். நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக தலைமை செயலகம் அருகே சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியது. இதனை அடுத்து பேரணியாக வந்த 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், கருணை அடிப்படையில் வேலை அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை முன்பாக சுகாதார ஊழியர் சம்மேளனத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்மேளன தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்புப்படி வழங்கிட வேண்டும், நர்சிங் அலவன்ஸ் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும், கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சுகாதார சம்மேளன ஊழியர்கள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டதால் மருத்துவமனையின் வெளிப்புற மற்றும் உட்புற சிகிச்சை பிரிவில் பணிகள் அரை நாள் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடாச தீபாராதனை காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உட்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற 2 உதவி ஆய்வாளர்களுக்கு SP பிரவீன்குமார் திருப்பாதி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, ராஜசேகர் உள்ளிட்டோர் பணி நிறைவடைந்ததை ஒட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் நூதன முறையில் 1.1 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்தவர் சூரியபிரகாஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது, அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டியுள்ளார். அதற்கு பயந்த சூரியபிரகாஷ் 45,000 ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். அதனை நம்பி 26,000 ரூபாய் பணத்தை ஞானப்பிரகாசம் அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் தங்க பிரதீப். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார்.
கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்த ஓடிபி எண்ணை கொடுத்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களிலே அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகர் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் சுதானா நகரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்த நாளை முன்னிட்டு சுற்றுலா வளர்ச்சி கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் அருகே அன்னதானம் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், ராஜாராம், ஐஎன்டியூசி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்பகரத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்று ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தர கோரி மத்திய ரயில்வே இணை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு இந்து முன்னணி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பிரதான சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் சப்வே அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை இணையமைச்சர் சோமண்ணாவை நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் சோமண்ணா, காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்ப்பாதை அமைக்கப்படும் என்றும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனை வரவேற்று இந்து முன்னணி சார்பில் பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் அம்மையாரின் பெயரை சூட்ட முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.